ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டினை லவ் ஸ்பெஷல் என்லெஸ் லவ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க மேரேஜை பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ மேரேஜ்க்கு ரெடி ஆகணும். நம்ம ரெயின் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து மேரேஜை பற்றி நினச்சி கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பேக் சைட்லேருந்து வந்து நம்ம கேம் உங்களை பயமுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பயந்து போய் என்னை இப்படி பயமுறுத்துறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்ன நீ ரெடி ஆகலையா, எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, என்ன நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறாங்க. வேற எதுக்கும் இல்லை, மேரேஜ்க்கு தான். ஸோ என்ன ரெடி ஆகலையான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் ஃபேஸை தான் சரி பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கு நீ எனக்கு போட்டு விட்டேன்னா நானும் ரெடி ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்பர் என்ன, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இன்னும் நம்ம என்ன சின்ன பசங்களா, 2 குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கும், இன்னும் நான் உன்னை குழந்தை மாதிரி ரெடி பண்ணணுமான்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள கேட்குறாங்க. அதுக்கு கெம்மே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நீ போட்டு விட்டாதான் பிடிக்கும், ப்ளீஸ் 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 ரென்னு சொல்லிட்டு ரென் கிட்ட கெஞ்சுறாங்க. அவனோட க்யூட் பப்பி தானே, நான் சொன்னால் கேட்க மாட்டியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு ஒரு வழியாக அவங்க ஓகே அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ஓகே சொன்னதுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு இதை அப்ளை பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் சீக்கிரமா கிளம்பணும் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேஸ் மாஸ்கை அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி விடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய அந்த முக்கியமான நாள் வந்துருச்சு. அந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறவர் அந்த இடத்துக்கு வந்து, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாளில் இருக்கோம், அவங்க 2 பேரும் எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாங்களோ அந்த நாள் தான் இது, அவங்களுடைய மேரேஜ் டே. ஃபார் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நாம மட்டும் இங்கே அசம்பிள் ஆகலை, அவங்களுடைய பசங்களுமே இங்கே இருக்காங்க. அதுதான் இந்த விழாவோட ரொம்பவே சிறப்பான நேரம்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான டைம் இது. ஸோ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே மாடியிலேருந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இறங்கி வராங்க. ரின்னோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா ரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரிங் எடுத்து நம்ம கெம் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் ரென்னும் ரிங்கை போடுறாங்க. அடுத்தது என்ன, 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அதுவும் உங்களுக்கு இடையில நடந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கேம் தான். என்னுடைய லைஃப்பில் நீ வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அனாதையாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் நீ தான் அழகாக வந்த, நீ வரல என் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் என்னை வேல்யூ பண்ண, என்னை செலிப்ரேட் பண்ண. ஏன் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் இந்த உலகத்தில் ஒரு ஆளுங்கிற அளவுக்கு உணரவே ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் வாழவே எனக்கு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் தான் நீ எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா. உண்மையாகவே நீ என் லைஃப்பில் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுலேயே முக்கியமாக இந்த 2 கிட்ஸை கொடுத்துருக்க பற்றியா, இவங்க 2 பேரும் தான் என் வாழ்க்கையோட அர்த்தம் நான் நினைக்கிறேன். எனக்கு நம்ம கிட்ஸை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி லவ் யூ சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரு கண்ணுமே கலங்குற அளவுக்கு அந்த ஸ்பீச் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நம்ம கெம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத பொண்ணு. ஸோ அவன் மனசுக்குள்ள நிறைய ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம ரென் இருந்திருக்காங்க. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு ரொம்பவே அழுகையாக வருது. இப்போ நம்ம ரென்னோட டைம், ரென்னை பேச சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நம்ம ரென்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னுடைய லைஃப்பில் சரியான நேரத்தில் வந்த, யாருமே நமக்கு இல்லை, நம்மளை எல்லாருமே ஒதுக்குறாங்கங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஏன் இதுக்கப்புறம் நம்ம வாழவே கூடாதுன்னு நான் நினச்சேன். அந்த டைமில் தான் நீ என் லைஃப்பில் வந்து என்னை ப்ரைஸ் பண்ண, இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்குன்னு என்னை நம்ப வச்ச.
அதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் வாழணும்னு உன்னை பார்த்து தான் நினச்சேன். அதுவும் நம்ம கிட்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி, இதையெல்லாம் எனக்கு கிடைக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இதை எல்லாத்தையும் கொடுத்த உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்ந்து சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஸோ மச், ஐ தேங்க் யூ ஸோ மச்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கையிலையும் அந்த பேபிஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சிருக்கிற பொக்கேவை தூக்கி போடுவாங்க இல்லையா, அதை யார் கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் லக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த சம்பவம் நடக்குது. அதை பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெம்மோட கேர்டேக்கராக ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, பிக் சிஸ்டர்னு கூட கூப்பிடுவாங்களே, அவங்களுக்கு தான் அது கிடைக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது நம்ம கெம்முக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா ஆஃபீஸில், அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு எனக்கு நிறைய லீவ் தரணும், அதை தரணும், இதை தரணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டுட்டு போகுது. சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம நிம்மதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா இப்படி கேட்குறாங்க பார்த்தா, ஆமாம் வா குளிக்கலான்னு சொல்லிட்டு, சரி அப்போ நான் சீக்கிரம் குளிச்சுட்டு டைம் சேவ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பேபிஸை பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட தேங்க்யூ ரின்னு திரும்ப திரும்ப ரின்னுக்கு தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ், எனக்கு இந்த பேபிஸை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, இது எல்லாமே ஒன்னால தான், உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, நீ என்னை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்குலாம் இல்லை, ஆனா என்னை கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னை நான் எப்படிலாம் திட்டிருக்கேன், பிசிக்கலி மென்டலி உன்னை நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா அதையும் தாண்டி நீ என்கிட்ட இருக்க, எனக்கு அது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா, கண்டிப்பா இதுதான் காதலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப கூட நம்ம கெம்மு ஃபாரின் போறதா தானே இருந்துச்சு, அப்ராட் போறதா. ஸோ அதை பத்தி சொல்றாங்க. நீ மட்டும் அப்ராட் போயிருந்தீங்கன்னா உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருந்திருக்கும், ஆனா இப்போ என்னால அதெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கெம்முக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. ஸோ சரி வா கிட்ஸ் தூங்கிட்டாங்க, நம்மளும் தூங்கலாம், செம்ம டயர்டுன்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்டலாம் அவங்களே பிடிச்சு விட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வலிக்குது போல ஃபங்க்ஷன்லாம் நடந்ததுனால. ஸோ அங்கே தூரத்துலேருந்து பார்த்தேன் நம்ம ரின்னை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க கெம்ம. சரி அங்கதான் ஒரு மாதிரியா பார்த்தாங்கன்னு பார்த்தா அப்படியே கிட்ட வராங்க, ஒரு மாதிரி மூடாகி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருந்து அப்படி மேலே வராங்க. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது கிட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ஸ் தூங்கினா என்ன, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்றாங்க. நம்ம வேலையா ஒன்று பண்ண, என் வேலையும் சேர்த்து நீனே பார்த்துறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒர்க்கு, அது எப்படி நான் தனியா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே நோஸ் கிட்ட வராங்க. அப்படியே நம்ம என்ன சாம மூட்ல கெம் கிட்ட வராங்க. கெம்மோ என்ன பண்றேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இவங்க என்னென்னலாம் பண்ணணுமோ ஸ்டார்ட் பண்றாங்க. நான் என்ன பண்ணாலும் உனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லையான்னு சொல்லி ரெண்டு அப்படியே கெம் கிட்ட கேட்டுட்டு கிட்ட அவங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மை பியூட்டிஃபுல் கெம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லு மை பியூட்டிஃபுல் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அப்படியே 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிஸ் பண்ணுறதுக்கு. இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ அப்படியே நம்ம கேம் என்ன பண்ணுறாங்கன்னா ரென்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், ஐ வாண்ட் மோர்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க பயங்கர மூடாகி 2 பேரும் சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் இவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள டெடியை பிடிச்சி அழுத்தி விட்டுறாங்க. ஐயா பேபிஸ் முழிச்சுக்க போகுது, டெடியை தூக்கி அந்த பக்கம் போடுன்னு சொல்லிட்டு நீனும் கொஞ்சம் பொறுமையாக கத்துமான்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஹாப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹார்ட்டே நின்று போயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்குள்ளே கையை விடுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது செகண்ட் ரவுண்ட் போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென்னும் சொல்கிறாங்க.
அதை கேட்டதும் கேமு, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு, செகண்ட் ரவுண்டு வேறையா, ஆல்ரெடி பேபிஸ்லாம் முடிச்சுக்க பார்த்தாங்க, இதில் இது வேறையான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ நம்ம கேம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக அழகாக குக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அங்கே இருக்கிற குக்கிங் பண்ணுற லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை விட நல்லாவே ரின் பண்ணுவாங்க. பசங்களுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழகாக குக் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க்கே. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்ப்பாங்கங்கிற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆள் வராங்க. வேற யாரும் இல்லை, பிக் சிஸ்டர்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் வருது. அங்கே வந்ததுமே, இரு எங்கே வேகமாக போகிற, இவ்வளோ ஏழை மாலைக்கு நீ போ தேவையில்லையே, நீ ஜூனியர் தான். அப்படி இருக்கும்போது எங்கே இவ்வளோ வேகமாக போகிற, யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன, எதாவது டேட் பண்ணுறியா, என்னாச்சு, ஏதாவது என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னைக்கு ஏர்லியாக கிளாஸ் இருக்குது, அதுக்காக தான் போகிறேன், வேற ஒரு விஷயமும் இல்லை, இது ஒரு ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் தான் சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம கேம விடுற மாதிரி இல்லை. அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்கும் போது ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாகவும் அந்த பொண்ணு ரொம்பவே பெரிய எடுத்த பொண்ணுங்கிறதும் சொல்கிறாங்க. நான் ஒரு அனாதை, ஆனால் அவள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கா. என்ன மாதிரி ஒரு அனாதையை அவளுக்கு எப்படி பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கே பிடிச்சிருந்தாலும் நான் அவளுக்கு ரொம்பவே கம்மி இல்லையா, அதனால் எனக்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பயத்தை இவங்க சொல்கிறாங்க. அவள் ரிச்சான பொண்ணுங்கிறதுனால அவள் நேச்சுரலி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா. அவளுடைய பேச்சு, நட, உட, பாவனை எல்லாமே அப்படி இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எப்போவுமே ஒரு பயத்தோடையே நான் இருக்கேன், அதனால் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இப்போ எனக்கு ஸ்மைல் பண்ணி காட்டு, ஸ்மைல் ஒன்றுமே இல்லை, எப்போவுமே ஒரு ஸ்மைலோடையே நம்ம இருக்கணும், அவ்வளோதான், அதை தாண்டி நமக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஓகே சரி, நான் உங்களுக்காக நான் ஸ்மைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே தான் நீ போகணும் வரணும் சரியான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு இப்போ எங்கே வராங்கன்னா, ரின்னை பார்க்குறதுக்காகவும் பேபிஸை பார்க்குறதுக்காகவும் கேம் வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கெம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லைஃப் எப்படியோ அதே மாதிரி தான் இவளோட லைஃபும், இவனுக்கும் யாரும் கிடையாது, அதே மாதிரி ஒரு பெரிய இடத்து பொண்ணு இவளை லவ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவளோட லைஃபும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் எப்படி ரின் வந்தாலோ அதே மாதிரி இவளோட லைஃப்பில் அந்த பொண்ணு வந்திருக்கா. இதுக்கப்புறம் இவள் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி ப்ரே பண்ணுற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ போய் பேபிஸை பார்த்தவங்க பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரின் இங்கே பாரு, இவன் முடிய அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி பேபிஸ்க்கு நான் மில்க் ஃபீல் பண்ணுறேன், நீ போய் சாப்பிட்டுக்கிட்டு டேடி கூட சாப்பிடு, நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரின் விடுற மாதிரி தெரியல. நீ ஃபீட் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மில்க்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. நம்ம பேபிஸை பாரு எப்படி அழகாக இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கேம முழிக்க ரின்னு ஓடி வந்து அழகா ஒன்றும் இல்லை சச்சோ அப்படி இப்படின்னு சொல்லி பேபிஸை தட்டி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணும்போது பேபிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அழுகையை நிறுத்திடுறாங்க. ஸோ அதை பார்த்த கெம்முக்கு பாரு டக்குன்னு நிறுத்திட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி கையை வச்சு தட்டும் போது அவங்க கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம கெம்மும் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும், நீ எப்போல்லாம் என் கூட இருக்கியோ அப்போல்லாம் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுவேன், அப்படி தான் நம்ம பேபிஸும் ஃபீல் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இப்போ அந்த பேபிஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதாவது ஸ்கூல் போகிற அளவுக்கு பெரிய பசங்களாயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒர்க்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த நம்ம கேம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி வந்து ஓ மை கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் கன்னத்தை காட்டுங்கன்னு சொல்லி அழகாக 2 பேருக்கும் கிஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் வெல்கம் ஹோம்லாம் சொல்லிட்டு அழகாக வெல்கம்லாம் பண்ணுறாங்க.
என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இது மாதிரி ஜிராஃபி வரைகிறேன், அவன் அது வரைகிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, நான் எடுத்துகிட்டு போன லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்டேன்னு ஒருத்தன் சொல்ல, நான் எடுத்துகிட்டு போன லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்டேன்னு பாப்பாவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரீன் கிட்ட போயிட்டு, சாப்பிட்டீங்களா செல்லக்குட்டின்னு அழகாக குழந்தைய கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு முழிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரியே சொல்கிறாங்க. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு ஜே ஆண்டி பலூன் ஆண்டி வீட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆள் சொல்லுது. இன்னொரு ஆள் நான் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த பிக் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க அவங்க ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரின் கிட்ட வந்து கொஞ்சலான்னு வராங்க. அப்படி அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் சேர்ந்து பப்பின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பப்பியா, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் பப்பி மாதிரியே நடந்துக்கிறியே, நான் எங்கே சொல்லி கொடுத்தேன், அவங்களுக்கே எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் பேபிஸ் கூட போய் விளையாடுறாங்க கெம்மு. அவங்க விளையாடுறத பார்த்து இன்னுக்கும் அவங்களும் பேபி மாதிரியே நடந்துக்கிறாங்க. அதை செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிக் சிஸ்டர் லவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்டேருந்து மெசேஜ்லாம் வருது. அதை நினச்சி அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிக் சிஸ்டர் கிச்சன் பக்கம் வராங்க. பார்த்தா நம்ம கெம்மு தான் சமைக்கிறதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பேபிஸ்க்காக தான். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் ஸ்டார் ஷேப்பு மூன் ஷேப்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசைனாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோடனே அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அழகாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு பிக் சிஸ்டர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுது. என்னென்னா, அவங்களும் அவங்க ஆளும் பீச் ஹவுஸ்க்கு போகிறாங்களாம். ஹே வாவ், என்ன சொல்கிற, பீச் ஹவுஸா? பாரு, நானும் இன்னும் கூட இன்னும் போனது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது, நாங்கள் இன்னும் அந்த அளவுக்குலாம் போகல, ஜஸ்ட் டேட் பண்ணுறோம் அவ்வளோதான், அவன் கூப்பிட்டா போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கெம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, ஒருவேளை அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கூட கூப்பிட்ருக்கலாம். ஸோ ஒருவேளை உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா நீ டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடு, யோசிக்காது, நீ இப்படி இருக்க அவள் இப்படி இருக்கா அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காது, டக்குன்னு அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த மாதிரி அவள் ப்ரப்போஸ் பண்ணானா நான் அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கெம்மு, உடனே நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறேன், உன்னை காப்பாற்றுறத விட எனக்கு என்ன முக்கியமான வேலைன்னு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கிள் வராரு. அங்கிள், நீங்கள் எங்கே இருக்கீங்களா, நீங்கள் கார்டனில் வாக்கிங்கில் போயிருப்பீங்கன்னு நினச்சேன்னு சொல்லி கெம்மு சொல்ல, இல்லை, கிட்ஸ் டிராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமாக கீழே முட்டி போட்டுட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி, நான் போய் கிட்ஸை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க போக இன்னொரு பக்கம் அவங்களும் கிளம்பி போகிறாங்க. வந்தவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ரென்னை தான். ரென்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி கேல் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம கெம்மு மட்டும்தான் இன்றைக்கி ஜாபுக்கு போயிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுக்கிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸை பார்க்க போகிறாங்க. கிட்ஸை பார்க்க போனால் அவங்க 2 பேரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேம்பு வந்ததை கூட கவனிக்காத அளவுக்கு ட்ராயிங் பண்ணுறாங்க. வந்ததும் கிட்ஸுக்கு கிஸ்லாம் பண்ணிவிட்டு, சரி வாங்க நம்ம விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்டா, நோ 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 நோ, நாங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ரொம்பவே முக்கியமான ஒர்க்கில் இருக்கோம், நாங்கள் வரமாட்டோம் மம்மின்னு சொல்லிட்டு பிஸியாக ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த குக்கிங் பண்ணுற லேடிக்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கீழே போகிறாங்க. கீழே போகிறவங்க ரொம்பவே சோர்ந்து போய் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு நடந்து வராங்க. கெம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதுக்கு நம்ம கெம்மு, என்னால் முடியல, என் கூட பசங்க விளையாட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ரின்னு இன்னமும் அட்மையர் ஆகி அதையும் ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, லூஸு, என்ன நீ இப்படி இருக்க, அவங்க பேபிஸ் தான், அதுக்காக அவங்க வளராமல் அப்படியே இருப்பாங்களா, நீ தான் அப்படியே இருக்கனா அவங்களும் அப்படியே இருப்பாங்களா,
பேபிஸ்க்கு டிராயிங் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிச்சது. ஸோ அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி வருவாங்க, அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தானடா, விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி அப்போ நீ என் கூட வரியா, நம்ம 2 பேரும் ப்ளே பண்ணி விளையாடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சரி நான் வரேன், நம்ம 2 பேரும் விளையாடலான்னு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி 2 கெம்மிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டும் அப்படிதான் 2 பேரும் சேர்ந்து ஸ்டோரிஸ்லாம் சொல்லி பேபிஸை தூங்க வைக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க கொஞ்சம் பெரிய பசங்களாயிட்டாங்க, தனி ரூம் வேறையா, அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் இவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு ரொம்பவே ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி டிராயிங் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக இருக்காங்க. நீ இந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிட்டுனா உனக்கு கிஃப்ட் கிடைக்கும், உனக்கு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பசங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருக்கும் 2 டாக் வாங்கி தராங்க. ஒரு டாகோட பேர் டெடி, இன்னொரு டாகோட பேர் கப் கேக். கப் கேக் நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க டாக்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம கெம்மு சும்மா இல்லாமல் சின்ன பசங்க மாதிரி பேக்கை தட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம 2 பேரும் உள்ளே போகலாமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு. என்னது உள்ளே போகலாமா, ஏன் நம்ம உள்ளே போகணும்னு சொல்லி கேட்கா. இல்லை நமக்கு செகண்ட் பேபி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கெம்மர் என்னக்கிட்ட சொல்ல, ஏ லூஸு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கிட்டத்தட்ட 40 ஆக போகுது, இப்போ போய் செகண்ட் பேபியா, சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதும் சரி சரி அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் போய் ஃபன் பண்ணலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆக மொத்தம் இப்போ அவங்களுக்கு ஃபன் பண்ணும் போல் அதுக்காக கூப்பிடுறாங்க. இப்படியே உள்ளே போகிறான்னு போகும்போது அவங்க டேடி கூப்பிடு என்னன்னு சொல்லி கேட்டதும், இல்லை ரெண்டுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கான், அதான் நான் போய் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்படியா சரி சரி நீங்கள் இங்கே வர வேணாம், பேபிஸை நானே பார்த்துக்கிறேன், பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு டேடியும் அனுப்பி வைக்கிறாரு. இதான் சான்ஸ்னு 2 பேரும் அங்கே போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நான் எதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையாகவே உனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் தானே போகும், ஏன்னா நம்ம 2 பேரும் கசமசம் பண்ணும்போது நீ அதில் பயங்கரமாக கத்துவல, அதை தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஓ மை லிட்டில் பப்பி, உன்னுடைய ஸ்மெல் இருக்கு பாரு, பப்பி மேலே வரா மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்மெல் பண்ணுறாங்க. வழக்கம் போல் கெம்மு ரின்னை பயங்கரமாக கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கவிதையெல்லாம் சொல்லி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொமான்ஸும் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக கொரியன் சீரீஸ்லாம் வர, தாய் சீரீஸ்லாம் வர அதே ஸ்பாட்டு தான், அந்த பீச்சுக்கிட்ட வர அந்த சன்செட் தான். அதை பார்க்கறதுக்காக 2 பேரும் அங்கே போயிருக்காங்க. அந்த சன்செட் ரொம்பவே அழகாக இருக்குது. 2 பேரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கப்பான்னு சொல்லிட்டு கெம்மர் என்ன பார்த்து சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாவாக இருக்குன்னு சொல்லி கேட்டா, ஸ்ட்ரிக்ட்னா சாதாரண ஸ்ட்ரிக்ட் இல்லை, பயங்கர ஸ்ட்ரிக்ட் தெரியுமா நீனே அப்படின்னு கெம் சொல்கிறாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது. வேறு யாரும் கிடையாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, எல்லோரும் சேர்ந்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு ஹவாரியுன்னு கேட்டுட்டு விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையும் கட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நம்ம ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. எதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சன்செட், இந்த பீச்சு, இந்த ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் எனக்கு இருந்ததே கிடையாது. ரிலாக்ஸாக ஒரு வாக் போயிட்டு சன்செட் பார்த்துட்டு இதெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. எப்போ பார்த்தாலும் ஒர்க்லேயே நான் பிஸியாக இருப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒன்னால தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொன்னதும், உனக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்திலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைம்னா அதை நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணதுதான். அதை நினச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த லைஃப்க்கு இது போதும், நீ நான் நம்ம கிட்ஸ், இதை தாண்டி எனக்கு எதுவுமே வேணான்னு கெம்மும் லவ்வோடு பேசுகிறாங்க. இவங்க எப்படி உன் கூட இருக்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையவே மறந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிடுறேன்னு 2 சொன்னாங்களோ, அதே மாதிரி கெம்மும் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ஹார்ட்டே நின்று போயிடும், ஏன் இந்த உலகமே நின்று போயிடும், அந்த அளவுக்கு ஒன்று எனக்கு பிடிக்குன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி லவ் டைலாக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 2 பேரும் இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் பெருசாக என்ன இருந்துற போது, நம்மளை அன்லிமிட்டடாக லவ் பண்ணுற ஒரு ஆள், அவங்களுக்கு நம்மளை லவ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனே இருக்கக்கூடாது.
ரீசனே இல்லாமல் அந்த லவ் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடந்திருக்கு. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இப்போ இல்லை, லைஃப் லாங், இந்த லைஃப் முடிகிற வரைக்கும் நான் இப்படியே உன் கூடவே இருந்து உன்னை ஹாப்பியாக வச்சு பண்ணு கேமு சொல்ல. அதுக்கு ரெண்டு அப்படியா, அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராமிஸ்னா கிஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்டதும், அப்படியா அப்போ கிஸ் பண்ணு, எனக்கு அந்த ப்ராமிஸ் வேணும்னு சொன்னதும் அந்த செட்டுக்கிட்ட நின்று 2 பேரும் அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடியுது, இந்த சீரீஸும் முடியுது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.